சரியா நேற்று காய்ப்போவில் ஆர்க் மெடிசின் தத்துவம் மட்டும் பார்த்துட்டோம். ஆர்க் மெடிசின் கோட்பாடு வெற்றி விளங்கப்படுத்தியாச்சு. இந்த ஃபியூட்டைல போட்டுருக்கிறதா அதில் வர கேள்வியில எல்லாம் செய்து பார்த்தா நாளைக்கு டியூட்ல வர கேள்வி செய்வேன். இப்போ ஹெடிங் போட்டு கொள்ளுங்க திரவாமுக்கம். சரியா திரவாமுக்கம் வந்து ஹெடிங் போட்டு கொள்வாம். ஒரு திரவத்தால ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கான கோவை எப்படி வரும் மாதிரி பார்த்து திரவத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எந்த மாதிரி ஏற்படுத்தப்படும் மாதிரி கேட்கும். திரவாமுக்கம் நாளுக்குன்னு ஒரு திரவம் இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல திரவம் நிக்குதா இருந்தா இந்த திரவத்தில ஒரு உருள வடிவான திரவ உருளையை கருதி கொள்றது. உருள வடிவான திரவம். சரியா உருள வடிவான ஒரு திரவ பகுதியை கருதி கொள்வோமே. இந்த உருள வடிவான திரவ பகுதியை கருதினா இதுல தாக்குற விசைகள் என்ன இருக்கும்னா இந்த திரவ உருளை சமநிலையா இருந்தா விலையில் விசை பூச்சியமா இருக்கும். இந்த திரவ உருளை சமநிலையா இருக்குதா இருந்தா விலையில் விசையின் பெருமானம் பூச்சியமா இருந்திருக்கும். வளிமண்டல அமுக்கத்தின் பெருமானம் நான் எடுத்துக்கூட பை என்ன மாதிரி வளம மாதிரியே வளிமண்டல அமுக்கத்தின் பெருமானம் பை என்று எடுத்தா உனக்கு தெரியும் அமுக்கமண்டா என்னவா இருக்கும்னா விசையங்கள் பரப்பு. அமுக்கம்ன்றது விசையங்கள் பரப்பு. அப்ப விசையண்டா என்னவா இருக்கும்னா அந்த இடத்துல வர அமுக்கத்தை பரப்பால பெருக்குவியா இருந்தா அதுல வர விசை என்ற பெருமானம் இருக்கும். அப்ப இந்த இடத்துல இருக்கிற வளிமண்டல அமுக்கத்தால இந்த உருளைக்கு கீழ் நோக்கி வழங்கப்படுற விசையின் பெருமானத்தை நான் எடுத்து போகும் எஃப் ஒன் மாதிரி. சரியா இந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தால உருளைக்கு வழங்கப்படுற கீழ் நோக்கி வழங்கப்படுற விசையின் பெருமானம் எஃப் ஒன்னு எடுத்தா அந்த எஃப் ஒன்னுக்குரிய பெருமானம் என்ன போடலாம்னா வளிமண்டல அமுக்கத்தை அந்த உருளைன்ற பரப்பளவு அளவு இருக்கணும். உருளைன்ற பரப்பளவு எடுத்துக்கொள்றோம். இந்த உருளைன்ற வட்ட பரப்பளவு எடுத்துக்கொள்வோம் ஏ என்ற மாதிரி. அதனாலும் இந்த உருளைக்குரிய உயரம் எடுத்துக்கொள்றோம் எச். இந்த திரவ உருளைக்குரிய உயரத்துக்குரிய பெருமானம் எடுத்துக்கொள்றோம் எச். அப்ப விசைக்கு என்ன போடலாம்னா அமுக்கத்தை பரப்பாக இருக்கணும். பரப்பத்தான் நான் இப்ப எடுத்துக்கிறோம் ஏ என்ற மாதிரி. அப்ப வளிமண்டல அமுக்கத்தால இந்த திரவ உருளைன்ற மேல் முகத்துல வழங்கப்படுற உதவி விசையின் பெருமானம் என்னவா இருக்கும். பை இன்டி ஏன்னு போடலாம். இதே அப்ப இந்த அடியில இந்த புள்ளியில இருக்கிற அமுக்கத்தின் பெருமானம் எடுத்துக்கொள்றோம் பி. இந்த திரவ அமுக்கத்தின் பெருமானம் பி தான் நாங்க விளையாட மாதிரி காணணும். அப்ப அடியில இருக்கிற திரவ அமுக்கத்தால இந்த உருளைன்ற பரப்பில மேல் நோக்கி ஏற்படுத்தப்படுற விசையின் பெருமானத்தை எடுத்துக்கொள்வோம் எஃப் டூ என்ற மாதிரி. அப்ப அந்த எஃப் டூ என்ற பெருமானத்துக்கு என்ன போடலாம்டா இது கீழ் நோக்கி இருக்கும் வளிமண்டல அமுக்கத்தால திரவ உருளைக்கு வார விசை. அடியில இருக்கிற திரவ அமுக்கத்தால் இவருக்கு மேல் நோக்கி வார விசை. அடியில இருக்கிற திரவ அமுக்கத்தால் இவருக்கு மேல் நோக்கி வார விசை. அந்த எஃப் டூ என்ற பெருமானத்துக்கு என்ன போடலாம்டா அந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை பரப்பால பெருக்கவும். அமுக்கந்திர பரப்பு தான் விசை. அப்ப இங்க இருக்கிற திரவ அமுக்கத்தால் இவருக்கு மேல் நோக்கி வார விசை என்ன பெருமானம்டா என்ன சொல்லுவாய். அந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை பரப்பால பெருக்கிருக்கோம். இப்ப இதுக்கு ஒரு திரவ பகுதியான உருளையைத்தான் கருதுறேன். திரவத்துக்குள்ள அவ்வளவு திரவமும் சமநிலையா நிற்கிறதா இருந்தா நான் ஒரு உருளை வடிவான திரவ பகுதியை கருதி கொள்றேன் எனக்கு அதை விளங்கப்படுத்துறதுக்காக. இப்ப பாருங்க இதுல இந்த திரவ உருளைக்கு நிறையின் பெருமானம் கீழ் நோக்கி இருக்கணும். அந்த நிறையின் பெருமானத்தை நான் எடுத்துக்கூட எம்ஜி என்ன மாதிரி. நிறையின் பெருமானம் எம்ஜி. இந்த திரவ உருளை அந்த திரவத்துக்குள்ள சமநிலையா இருக்குதா இருந்தா இந்த திரவம் இதுக்குள்ள சமநிலையா இருந்தா விலையில் விச பூஜ்யமா இருக்கணும். அப்ப விலையில் விச பூஜ்யமா இருக்கணுமா இருந்தா கீழே ஆக்குற விசைகள் மேல ஆக்குற விசைக்கு என்னவா இருந்திருக்க வேணும். சமனா இருந்திருக்க வேணும். அப்ப கீழ் விசை எஃப் ஒன் கீழ் விசை எம்ஜி அந்த ரெண்டு விசையும் மேல ஆக்குற விசை எஃப் டூக்கு சமனா இருக்க வேணும். இந்த எஃப் டூன்றது இந்த பகுதியில் இருக்கிற அமுக்கத்தால இந்த பரப்புக்கு வழங்கப்பட்ட விசை. அப்படியா இருந்தா இந்த திரவ உருளைன்ற நிலைக்குண்டு சமநிலையை கருதுவமா இருந்தா திரவ உருளைன்ற நிலைக்குண்டு சமநிலையை கருதினா திரவ உருளை இந்த திரவ உருளைன்ற நிலைக்குண்டு சமநிலையை கருதுவமா இருந்தா திரவ உருளைன்ற நிலைக்குண்டு சமநிலையை கருதினா மேல தாக்குற விசையின் பெருமானம் என்னவா இருக்கும்னா எஃப் டூ. கீழே தாக்குற விசையின் பெருமானம் என்னவா இருக்கும் எஃப் ஒன். அதே நேரம் எம்ஜியும் பெறணும். அப்ப மேல் விசையின் பெருமானம் கீழ் விசையின் பெருமானத்துக்கு சமம் இருக்கணும். சோ எஃப் டூ என்ற பெருமானம் எஃப் ஒன் பிளஸ் எம்ஜிக்கு என்ன இருந்திருக்கும் சமனா இருந்திருக்கும். எஃப் டூக்கு தான் என்ன போடலாம்டா அந்த இடத்துல இருக்கிற அமுக்கத்தை பரப்பால வெறிக்கி இருக்கணும். எஃப் ஒன்னுக்கு என்ன போடலாம்டா வளிமண்டல அமுக்கத்தை பரப்பால வெறிக்கி இருக்கணும். எம்ஜிக்கு என்ன போடலாம்னு சொல்லுவா இந்த திரவ உருளை என்று இவ்வளவு தின்னு நிறைய பிரமாணத்துக்கு என்ன போடலாம்டா எச் உயரமான திரவ உருளை ஏ குறுக்கோட்டு பரப்பு. இந்த திரவத்தின் அடர்த்தியை நான் எடுத்துக்கொள்றேன் ரோ. அதுக்கு எவ்வளவுங்க திரவத்தின் அடர்த்தி எடுத்துக்கொள்றேன் ரோ என்ற மாதிரி. அப்ப இந்த திரவ உருளைன்ற நிறைக்கு என்ன போடலாம்டா அடிப்பரப்ப உயரத்தை அளவரிக்கினா அந்த உருளைக்கான கனவளவு வரும். அதை அடர்த்தி அளவரிக்கினா திணி விரவணும். ஜியாலையும் பெருக்கினா நிறை விரவணும். அப்ப திணிவுக்கு என்ன போடலாம்டா ஏ இன்டி வேச் கனவளவு. கனவளவு ரோ அளவரிக்கினா திணிவு. அதை ஜியாலையும் பெருக்குவமா இருந்தா நிறை எம்ஜி. இப்ப பாருங்க எல்லாத்துலயும் ஏ இருக்கு. அப்ப ஏ வட்டி விடலாம். இந்த இதுல வர குறுக்கோட்டு பிறப்பு இதுல வர ஏ வட்டி விடலாம். இப்ப திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு பி சமன்
ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜி மாதிரி போடலாம். ஒரு திரவத்தால ஏற்படுத்தப்படுற அமுக்கத்துக்கான சமன்பாடு ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜி. இதுல ஃபைவ் வளிமண்டல அமுக்கமா இருக்கும். ஏச்ன்றது திரவத்தின் அந்த நான் கதைக்க போற உயரமா இருக்கும் திரவத்தில. ரோ திரவத்தின் அடர்த்தி, ஜி என்றது புவியீர்ப்பு ஆரம்புகள். ஒரு திரவத்தில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் ஆழம் கூட கூட அதிகரிச்சு கொண்டே போகும். ஒரு திரவத்தில் ஏற்படுத்தப்படுற திரவத்தால வார அமுக்கம் என்றது ஆழம் அதிகரிக்கும். அதே நேரம் ஒரு திரவத்தின் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எந்த திசையில இருக்கும்னு கேட்டா எல்லா திசையிலையும் இருக்கும். இங்கால பக்கத்திலையும் இருக்கும், இங்கால பக்கமும் இருக்கும், எல்லா பக்கத்திலையும் இருக்கும். ஒரு திரவத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எல்லா திசையிலையும் இருக்கும். ஒரு திரவத்தில ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எல்லா திசையிலையும் இருக்கும். ஏன்னா ஒரு திரவம் ஒரு பாத்திரத்துக்குள்ள அல்லது ஒரு குளத்துக்குள்ள எப்படி இருக்கும்னு கேட்டா கோள மூலக்கூறுகளா தான் இருக்கும். நிறைய கோள மூலக்கூறுகளை நாங்க ஒண்டா அடுக்கி விடுற மாதிரி இருந்தா அந்த ஒவ்வொரு கோள மூலக்கூறுகளும் என்ன செய்யும்னா ஒன்று ஒன்று தள்ளுற மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். ஒன்று ஒன்று தள்ளக்கூடிய மாதிரி தான் அந்த கோள மூலக்கூறுகள் இருக்க போகுது. இப்ப நடுவுல வார இந்த கோள திரவ மூலக்கூறு எடுத்தா இங்கால வாரத்தை தள்ளும், இங்கால வாரத்தை தள்ளும். அப்போ ஒன்றி ஒன்று தள்ளைக்கு சமனும் எதிர்மான விசை வர போகுது. இப்ப சமனும் எதிர்மான விசை விரைக்கு இந்த மேல இருக்கிற தள்ளைக்கு வேற திருப்பி உதவி பெற முடியும். மேல இருக்கிற இந்த கோல மூலக்கூற தள்ளினா இந்த கோல மூலக்கூற வேற திருப்பி தள்ள வரும். திரவத்தை நீ கோல மூலக்கூறா கருவியா இருந்தா அந்த ஒரு கோல மூலக்கூறுல வார விசைகள் எல்லா திசையிலையுமே இருக்கு. நான் சொல்றேன் என்ன தாக்க மரதாக விஷயம். இப்ப நடுவுல வார கோல மூலக்கூறு கீழே வார கோல மூலக்கூற உதைச்சா கீழே வார கோல மூலக்கூறு அவரை உதைக்க வரும். அது மாதிரி மேல வார கோல மூலக்கூறு அந்த நடுவுல வார கோல மூலக்கூறு வச்சா திருப்பி தள்ள வரும் தாக்க மரதாக விஷயம். அப்போ ஒரு திரவ துளியில அதாவது ஒரு திரவத்தின் இந்த நடுப்பகுதியில வார அந்த கோல மூலக்கூறு எடுத்தா அந்த கோல மூலக்கூறுல எல்லா திசையிலையும் விசை இருக்கு. அப்ப அதுக்கு சமனான விசை என்ன செய்யும்? அது திருப்பி கொடுத்துட்டா என்னவா இருக்கும்னா அந்த இடத்துல சமநிலையா இருக்கும். என்ன அந்த திரவம் சமநிலையா இருக்குதா இருந்தா விளைவு விசை பூஜ்ஜியம். இப்ப விளைவு விசை பூஜ்ஜியமா இருந்தா சமன் எதிர்வா என்ன செய்யும்? விசையில கொடுத்து வச்சிருக்கும். விசையை கொடுத்தா அந்த இடத்துல அமுக்கம் இருக்கு. இந்த அலகு பரப்பலாக்குற விசையில ஒரு மனதான் அமுக்கம். விசை இருந்தா பரப்பிரிக்க அமுக்கம் இருக்க போகுது. ஒரு திரவத்தால ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எல்லா திசையிலையும் இருக்கும். சரியா? இப்ப இதுல வர அந்த ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜியின் அமுக்கம் கீழ் நோக்கி மட்டும்தான் இருக்க மட்டும் இல்லை, இதுல எல்லா திசையிலையும் இருக்கும். அதுல வர அமுக்கம் ஒரு திரவம் கோள மூலக்கூறா கருதப்படுறதால ஒரு திரவத்தில் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எல்லா திசையிலையும் காணப்படும். அதே நேரம் திரவ அமுக்கம் எப்ப அதிகரிக்கும் என்று கேட்டா ஆழம் கூட கூட தான் அதிகரிக்கும். ஒரே திரவ கிடைமட்டத்தில அமுக்கத்தின் வருமானம் என்ன இருக்கணும்? சமனா இருக்கணும். சரி, அதே நேரம் இது ஓய்வில் உள்ள திரவமா இருந்ததால் இந்த ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜி இந்த திரவம் இயங்கக்கூடிய மாதிரி இருந்தது. உதாரணமா லிப்டுக்குள்ள ஒரு நாங்க திரவத்தை ஒரு பாத்திரத்துக்குள்ள திரவத்தை வச்சிருந்தா லிப்ட் இயங்கி அந்த பாத்திரத்தின் அடியில வார திரவத்தின் அமுக்கம் என்ன இருக்கும்னா ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜியா இருக்காது. சரியா? அது என்ன இருக்கும்னா அந்த ஜீன பிரமாணம் மாறுபடையாம அமுக்கத்தின் பிரமாணம் மாறுபடும். அப்போ ஓய்வில் உள்ள திரவத்துல தான் ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜியா இருக்கணும். சரியா? ஓய்வில் இருக்கிற நெருக்கும் தகவட்ட திரவத்தை தான் ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜி மாதிரி வரும் திரவ அமுக்கம். அப்போ ஒரே கிடைமட்டம் மண்டைக்கு ஒரே திரவ கிடைமட்டத்தை கருதினா அமுக்கத்தின் பிரமாணம் மாறாது. ஒரே திரவ கிடைமட்டத்துல ஒரு திரவத்துல ஆழம் அதிகரிக்க மேலே இருந்து கீழே போக அமுக்கத்தின் பிரமாணம் கூடிக்கிட்டே போகும். ஒரு கணக்கு பண்ணுவா திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு ஃபைவ் பிளஸ் ஹெச்ஓஜி. அதன் திரவத்தின் ஒரே கிடைமட்டத்துல அமுக்கம் சமனா இருக்கணும். திரவத்துல ஆழம் அதிகரிக்க அமுக்கம் அதிகரித்து கொண்டே போகும். திரவத்துல ஒரு புள்ளியில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எல்லா திசையிலையும் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு பக்கத்துல மட்டும் இருக்காது. அது நேரம் அமுக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு எண்ணிக்கணியம். எண்ணிக்கணியம் மண்டேக்கு அதுக்கு நாங்க திசை சொல்லவே இல்லாது. எல்லா திசையிலையும் அமுக்கம் இருக்கு. திரவ அமுக்கம் மட்டும் இல்ல, ஒரு திண்மத்தில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் அது விசையை கொடுக்க எந்த பக்கம் விசை இருக்கணுமா இருக்கு அமுக்கத்தை கதைக்கலாம். ஆனா திரவத்துல வார அமுக்கம்ன்றது எல்லா திசையிலையும் இருக்கு. முக்கியம் நோட் பண்ணுவா, திரவத்தில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எல்லா திசையிலையும் இருக்கு. இனி ஒரு வாளிக்குள்ள தண்ணி ஒன்று எடுத்து வச்சிருந்தா நீ அந்த வாளின் எந்த பக்கத்துல தண்ணி இருக்கிற இடத்துல ஓட்டையை போட்டாலும் தண்ணி வெளியில சீரும். சரி, அப்ப ஒரு பக்கம் மட்டும்தான் உதைச்சு கொண்டு இருந்தா அந்த உதைச்சு கொண்டு இருக்கிற பக்கம் மட்டும் ஓட்டை போட்டிருந்தா தான் தண்ணி வெளியில வந்திருக்கணும். அப்படி ஒரு பக்கம் மட்டும் இருக்காது. எந்த பக்கம் ஓட்டையை போட்டாலும் தண்ணி வெளியில பாயும். தண்ணி வெளியில பாயிருதுன்னு சொன்னா திரவம் எல்லா பக்கத்திலையும் அமுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கு. அதனாலதான் நீ வாளிஇந்த சுத்து வர வார இடத்துல எங்க ஓட்டையை போட்டாலும் தண்ணி வெளியில சீரும். அப்ப அந்த திரவத்தால் ஏற்படுத்தப்படுற முக்கம் அந்த வாளிந்த சுவரில எல்லா பக்கத்துக்கும் உருவாயிருக்கு. ஓகேவா? திரவாமுக்கம்.
ரைட். இப்ப ஒரு உயரமான பாத்திரத்துக்குள்ள ஒரு உயரமான பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த திரவம் ஓய்வாத்தான் இருக்கு, இயங்கையில. உயரமான பாத்திரத்துக்குள்ள திரவத்தை எடுத்து வச்சிருக்கிறேன். திரவம் இயங்கையிலேயா இருந்தா இங்க இருந்து இங்க வர மாட்டோம். சரியா? ஏயில இருந்து இந்த பி என்ற புள்ளிக்கு வர மாட்டோம். தூரத்தோட அமுக்கம் மாறுபடுற வரைப்பு எப்படி வர மாட்டோம் இருக்கிறோம். ஏயில இருந்து பிக்கு வர மாட்டோம். தூரத்தோட அமுக்கம் மாறுபடுற வரைப்பு திருவா இந்த திரவத்தின் மேலே இருந்து திரவத்தின் மேற்பரப்புக்கு மேலே இருந்து பி என்ற புள்ளிக்கு வர மாட்டோம். ஏயில இருந்து பி என்ற புள்ளிக்கு வர மாட்டோம். அமுக்கம் தூரத்தோட மாறுபடுறத காட்டுற வரைப்பு எப்படி வர மாட்டோம் இருக்கிறோம். திருவா ஏயில இருந்து பி வர மட்டும் அமுக்கம் தூரத்தோட மாறுபடுறத காட்டுற வரைப்பு எப்படி வர மாட்டோம். எப்படி வர மாட்டா இவ்விடத்திலே இருந்து இவ்விடம் பெற மட்டும் என்ன இருக்க மாட்டா வளிமண்டல அமுக்கமா இருக்கும் இல்லையா? இவ்விடத்திலே இருந்து இந்த திரவ மேற்பரப்பு ஏற மட்டும் வளிமண்டல அமுக்கமா இருக்கும். வளிமண்டல அமுக்கம் என்ன செய்யாது? அது மாறாது. வளிமண்டலத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் வந்து இங்கே இருந்து இடம் பெற மட்டும் மாற போறது இல்லை. வளிமண்டல அமுக்கமா இருக்கும் பை என்ன மேல. இதுல இருந்து இங்க வேற வேற அமுக்கம் என்ன செய்யணும்? திரவ அமுக்கம் கூட வேணும். இப்ப உனக்கு தெரியும் திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு பைப்புல சேஷ்டோஜி. திரவ அமுக்கத்துக்கான சமன்பாடு பைப்புல சேஷ்டோஜி. இதுல இந்த ஆழம் எச் மாதிரி வர போறதா என்ன இருக்க மாட்டேன் எக்ஸ் ஹெச். மேலே இருந்து கீழே வேற வேற ஆழம் கூடுறது. அந்த எச் கூட கூட தான் ஆழம் கூட போகுது. அப்ப இந்த எக்ஸ் ஹெச்சுக்கு வர போறது எச். எச் கூட கூட அமுக்கம் எப்படி மாற மட்டும் விரைவில் பெற போறோம். அப்ப இவரை முன்னுக்கு எடுத்து இந்த பையன் பின்னுக்கு எடுக்கிறோம். அப்ப அமுக்கத்துக்கான ஹோவை எப்படி வருமாண்டா? இவரை முன்னுக்கு எடுத்தா ரோஜியை எழுதிட்டு அதுல வார எச் என்ன செய்யறேன்னா வெளியில் எழுதி விடுறேன். சக அங்கால பையன் மாதிரி விட போகுது. சரியா? ரோஜி எழுதினா வெளியில எச் எழுதி விட்டா அங்கால பையன் வரும். வரைவு வைசமன் எம்எக்ஸ் பிளஸ் சியா இருக்கும். இது வெட்டு தொண்டு. இது எக்ஸ் ஹெச். இது வரைவின் படித்திறன். இது வை ஹெச். வை சமன் எம்எக்ஸ் பிளஸ் சி என்ன வரையும். இப்ப இந்த வரைவின் படித்திறன் ரோஜி திரவத்தின் இடத்திலேயும் ஜியிலேயும் தங்கி இருக்கும் இந்த வரைவின் படித்திறன். அப்ப இவ்விடத்திலே இருந்து இங்க வர வர ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அமுக்கம் கூடும். ஆனா வரைவின் படித்திறன் ரோஜி என்றதால வரைவின் படித்திறன் என்ன செய்யாது? மாறாது. என்ற ஒரு திரவமா இருந்தா ஒரு திரவத்துக்கு அடர்த்தி மாறாது. இப்ப நீர் தான் இதுக்குள்ள முழுமையா இருக்கிறதா இருந்தா இங்கே இருந்து இங்க வர மட்டும் நீரின் அடர்த்தி மாற போறது இல்லை. இப்ப நீரின் அடர்த்தி மாற பொருளையா இருந்தா அமுக்கம் என்ன செய்யணும்? படித்திரம் மாறாம அமுக்கம் கூடிக்கணே போகும். படித்திரம் மாறாம தொடர்ச்சியா மேலே இருந்து கீழே வர அமுக்கம் கூடி கூடிக்கணே போகும். படித்திரம் மாறாது, நேர்கோடு. இந்த விரைவின் படித்திறனை காணுவமா இருந்தா இந்த விரைவின் படித்திறனை கண்டா எடுக்கிறோம் தீட்டா. இந்த விரைவின் படித்திறன் டேன் தீட்டா என்ன இருக்கும்னா ரோஜியா இருக்கும். இந்த விரைவின் படித்திறன் கண்டா விரைவின் படித்திறன் எம் பண்ணு போடுறோம். அந்த எம் என்ன இருக்கும்னா திரவத்தின் நடத்திய ஜியால பிறக்கிறதுக்கு இருந்திருக்கு. ரோஜியா இருந்திருக்கு. கதைகளை விளங்குதா? விரைவின் படித்திறன் ரோஜி. இப்ப இந்த திரவம் நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்திருந்தா இது நான் இப்ப நெருக்கும் தகவு அற்ற திரவமா இருந்தா வேற எப்படி வரப்போகுது? திரவம் நெருக்கும் தகவுடையதா இருந்தா எப்படி வரும் என்று கேட்கப்படுது. நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்தா சரியா? வளமையா நெருக்கும் தகவற்றது தான் எங்களுக்கு கேள்வி வரும். இப்ப நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்திருந்தா இதுக்குரிய வரவை திருப்பி சொல்லி கேட்கப்பட்டிருக்கு. மேலே இருந்து தூரம் கீழே வர வர ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க இவற்றை அமுக்கம் தூரத்தூர மாறுபடுற வரைக்கும் எப்படி வரும் என்று கேட்கப்பட்டிருக்கு. இப்ப நாளையில கீழ்ந்தது நெருக்கும் தகவற்ற திரவத்து. திரவம் நெருக்கும் தகவு அற்றதா இருந்தா தான் இப்படி விரை வந்துருக்கு. நசிபடுற தன்மை இல்லாம இருந்தா. நிறுவன் நெருக்கும் தகவுடையதா இருந்திருந்தா எப்படி விரை வந்திருக்கும் என்ற மாதிரி கேஸ் பண்ணுவா. நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்தா இதுக்குரிய விரைவு எப்படி வந்திருக்கும்? நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்தா எப்படி வந்திருக்கும்? நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்தா அப்ப இப்ப இவ்விடத்திலே இருந்து இவ்விடம் பெற மட்டும் வளிமண்டல அமுக்கம் தான் இருக்கப்போ அது மாற போறது இல்லை. சரியா? அது வளிமண்டல அமுக்கமா இருக்கும். அது என்ன செய்யாது? மாறாது. நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்தா நீ நிறைய யோசிக்க தேவையில்லை. இவ்விடத்தில் இருக்கிற திரவத்தின் நடத்திலும் பார்க்க இங்க இருக்கிற திரவத்தின் நடத்தி என்ன இருக்க மாட்டா கூட வேற. அதாவது கீழே வர வர திரவத்தின் அடத்தின் பெருமானம் என்ன செய்ய மாட்டோம்? அதிகரிச்சு வரும். ஏன் அதிகரிக்கும் கேட்டா நெருக்கும் தகவல் இருக்க திரவம் கீழே வர வர நசிபட்டு கொண்டிருக்கும். அப்ப நசிபட்டு கொண்டிருந்தா இந்த அடியில இருக்கிற திரவம் தான் அதிக நசிவிட போகுது. அதிகமான நசிபடையக்கு
ஒரு மீட்டர் கணத்துல வர திணிவின் வருமானம் இதுக்குள்ள என்ன வேற கோணும், கூட வேற கோணும் ஒரு மீட்டர் கணத்து திணிவு. அப்ப இதுல நீ ஒரு மீட்டர் கணத்து எடுத்தா வர திரவ மூலக்கூறுகள் திணிவுன்னு பார்க்க, இதுல ஒரு மீட்டர் கணத்து எடுத்தா வர திரவ மூலக்கூறுகள் திணிவு வேற இருக்கும், கூட வேற இருக்கும். ஒரு மீட்டர் கணத்தின் திணிவின் வருமானம் தான் நடத்தி, ஒரு மீட்டர் கணத்தின் திணிவின் வருமானம் தான் நடத்தி. அப்ப இங்க இருக்கிற திரவத்தின் அடர்த்தின்னு பார்க்க இங்க இருக்கிற திரவத்தின் அடர்த்தி கூட வேறக்க போகுது. அப்ப மேலே இருந்து கீழே வர வர ஒரு திரவமா இருந்தாலும் நெருக்கும் தகவுடைய திரவமா இருக்க மேலே இருந்து கீழே வர வர திரவத்தின் அடர்த்தி என்ன செய்ய வேணும், அதிகரிக்க வேணும். அப்ப திரவத்தின் அடர்த்தி அதிகரிக்கிறதா இருந்தா வரைவின்ற படித்திறனுக்கான கோவைதான் பார்த்தனாங்க ரோஜி. ஜி என்றது புவியியற் பயன்பாடு மாறாது. மேலே இருந்து கீழே வர வர திரவத்தின் அடர்த்தி அதிகரிக்க போது நெருக்கும் தகவுடையதா இருந்தா வரைவின்ற படித்திறன் அதிகரித்து கொண்டு போகணும். வரைவின்ற படித்திறன் அதிகரிக்கணுமா இருந்தா வரைவு மேல வளைய வரும். நெருக்கும் தகவுடைய திரவமா இருந்திருந்தா அமுக்கத்துக்கும் தூரத்துக்குமான அமுக்கத்துக்கும் ஆழத்துக்குமான விரைவு கேட்டா வளிமண்டல அமுக்கம் மட்டும் மாறாது, வேற என்ன செய்யணும், படுத்திடம் கூட வேணும். படுத்திடம் கூடனா மேல வளைய வேணும், படுத்திடம் கூட வேணும். நெருக்கும் தக வெட்டதா இருந்தா நேர்கோட்டு வரைய வரும். வளமையா அவங்களுக்குரிய ஃபைனல் பேப்பர்ல நெருக்கும் தக வெட்ட திரவங்களுக்கு தான் வரைவு கேட்கிறது. நெருக்கும் தக உடையதா இருந்திருந்தா வரைவு எப்படி வரும், என்ன முடிவு இருக்கிறார். இந்த பாத்திரத்தை இந்த பாத்திரத்தை சந்திரன்ல கொண்டே வச்சிருந்தா, இந்த பாத்திரத்தை சந்திரன்ல கொண்டே வச்சிருந்தா அமுக்கத்துக்கும் ஆழத்துக்குமான விரைவு எப்படி வரும் என்று கூறுவா. அடுத்ததா இப்ப பூமியில வைக்கப்பட்டிருக்கேக்கா அமுக்கத்துக்கும் ஆழத்துக்குமான விரைவு குறைக்கு இப்படி வருது. இந்த பாத்திரம் சந்திரன்ல கொண்டே வைக்கப்பட்டிருந்திருந்தா அமுக்கத்துக்கும் ஆழத்துக்குமான விரைவு எப்படி வரும் என்று வேற கூறுவா. அமுக்கத்துக்கும் ஆழத்துக்கு சரியாச்சா. அமுக்கத்துக்கும் ஆழத்துக்குமான விரைவு சந்திரன்ல கொண்டே வைக்கப்பட்டிருந்தா உனக்கு முதலாவது விஷயம் விளங்கணும், சந்திரன்ல வளிமண்டலம் இல்லை. சந்திரன்ல வளிமண்டலம் இல்லையா இருந்தா இவ்விடத்திலே இருந்து இவ்விடம் மட்டும் இருக்கிற அந்த வளிமண்டல அமுக்கம் என்ற கதை கதைக்க தேவையில்லை, பூஜ்ஜியம். அது வளிமண்டல அமுக்கம் இருக்காது. சரியா. அதே நேரம் நெருக்கும் தக வெட்டதுக்கு தான் கீறுறது. நெருக்கும் தக வெட்ட திரவம் தான் சந்திரன்ல வைக்கப்பட்டிருக்குது. இப்ப இங்க இருந்து இங்க வேற அமுக்கம் என்ன செய்யணும், கூடத்தான் போகணும். ஆனா சந்திரன்ல வார புவியீர் பயன்புகள் குறைவு. இப்ப பூமியின் புவியீர் பயன்புகள் ஜின்னு எடுத்தா சந்திரன் புவியீர் பயன்புகள் என்ன இருக்க மாட்டா G/6 இருக்கும், குறைவா இருக்கும். பூமியிலும் பார்க்க குறைவா தெரிஞ்சுக்கோ. சந்திரன் பெருமானம் பூமியிலும் பார்க்க 6 மடங்கு குறைவு. அப்ப இந்த விரைவின் படுத்திறன் என்ன செய்யணும், குறைவு. இந்த விரைவின் படுத்திறனுக்கான போதான் திரவத்தின் அடர்த்தியும் G என்ற பெருக்கிற போகுது. விரைவின் படுத்திறனுக்கான போவே அதே திரவம் தான் ரோ மாறையில G குறைவா இருக்கு, விரைவின் படுத்திறம் குறைவா இருக்கும். நெருக்கும் தகவல் இருந்தா நேர்கோட்டு விரைவு. அது இங்க வார விளைவின்ற படத்திரங்களை பார்க்க இங்க வார விளைவின்ற படத்திரம் என்ன இருந்திருக்கும், குறைவா இருந்திருக்கும். அப்ப இந்த கோணத்தை நான் அல்பாண்டு போட்டா சீட்டாலும் பார்க்க அல்பாண்ட வருமானம் நீ குறைவா இருக்கிற விட சரி. இந்த இங்க விளைவின்ற படத்திறன் கூடவா இருக்கும், இங்க விளைவின்ற படத்திலும் குறைவா இருக்கும். மேல் ஜி குறையறதால விளைவின்ற படத்திலும் குறைவா இருக்கும். இப்படி எல்லாம் யோசிக்கக்கூடிய மாதிரி தான் கேள்வி வரும். பண்ணுவா. சந்திரன்ல கொண்டே வைக்கப்பட்டிருந்தா ஜி குறைவா இருந்தா விளைவின்ற படத்திலும் குறைவா இருந்திருக்கு. அதே நேரம் வளிமண்டல அமுக்கம் இல்லையானதால ஆரம்ப அமுக்கம் பூஜ்ஜியமா இருக்கும். சரியா. இங்க இருந்து இவ்விடம் பெற மட்டும் அமுக்கம் பூஜ்ஜியமா இருக்கு, ஏன்னா வளிமண்டல அமுக்கம் இல்லை. அதுக்கு பிறகு திரவத்தால வார அமுக்கம் வரும். ரைட். அடுத்த விஷயம்.
இப்ப ரெண்டு திரவம் இருக்குது. ஒன்றோடு ஒன்று கலக்காத ரெண்டு திரவம் இந்த பாத்திரத்துக்கு இருக்குது. ஏயில இருந்து பி வர மாட்டோம். அமுக்கம் தூரத்தோட மாறுபடுற விரைவை தான் நீ திரவம். ஏயில இருந்து பி வர மாட்டோம். சரியா? ஒன்றோடு ஒன்று கலக்காத ரெண்டு திரவம் இருக்குது. அப்ப ஏயில இருந்து பி வரை வரைக்கும் அமுக்கம் தூரத்தோட மாறுபடுற விரைப்பு எப்படி வேறுபட்ட மாதிரி கிரவணும். மேலே இருந்து கீழே வேறுபடும் கிருவா. அமுக்கம் ஆழத்தோட மாறுபடுற விரைவு ஏயில இருந்து பி வரும் வரைக்கும் அமுக்கத்துக்கான விரைவு எப்படி வேறுபட்டு கிருவா. ஒன்றோடு ஒன்று கலக்காத ரெண்டு திரவம் இருக்குது. ஏயில இருந்து பி வரும் வரைக்கும் அமுக்கம் தூரத்தோட மாறுபடுறத காட்டுற விரைப்பு எப்படி வந்திருக்கும். ரைட். இப்ப இந்த திரவத்தின் அடர்த்தியை நான் எடுத்துக்கொள்றேன் ρ1. இந்த திரவத்தின் அடர்த்தி எடுத்துக்கொள்றேன்னா ρ2. பெரிய சொல்லுவாப்ப ρ1னா ρ2 கூடவா இருக்கும். மேல நிக்கிற திரவத்துக்கா கீழே நிக்கிற திரவத்துக்கா அடர்த்தின பிரமாணம் கூட வேறந்திருக்கு சொல்லுவா. ρ1னா ρ2 பிரமாணமா கூட வேறந்திருக்கு. இது கூட வேறந்திருக்கு. ρ2க்கு தான் அடர்த்தி கூட வேறந்திருக்கும். ஏன்னா அடர்த்தி கூடின திரவம் தான் என்ன வேற இருக்க மாட்டா கீழே நிற்கும். அப்ப அடர்த்தி கூடின திரவம் தான் கீழே நிற்கிறதா இருந்தா ρ1 பார்க்க ρ2 என்ற திரவத்தின் அடர்த்தி கூட வேற இருக்கும். உதாரணமா தேங்காய் எண்ணெயும் தண்ணியையும் கலந்து விட்டா எது கீழே நிற்கும். தண்ணி தான் கீழே நிற்கும், தேங்காய் எண்ணெய் மேல நிற்கும். ஏன்னா தண்ணிக்கு 1000, தேங்காய் எண்ணெய்க்கு 800. அடர்த்தி குறைஞ்சதான் மேல நிற்கும். அடர்த்தி கூடினது கீழே நிற்க போகுது. சரி, அப்படிதான் நான் ஒரே ஒரே திரவமா இருந்தாலும் நெருக்கும் தகவுடைய திரவம் ஒன்று கேட்க இது கீழே அடர்த்தி கூடனா கீழே வந்தது. நெருக்கும் தகவல் கேட்க அடர்த்தி கூட கீழே நிற்கிற திரவத்துக்கு அடர்த்தி கூட வேற முடிவு வழங்கப்படுது. அப்ப அடர்த்தி கூடின திரவம் தான் கீழே நிற்க போகுது. அடர்த்தி கூடின திரவம் கீழே நிற்க போதா இருந்தா இப்ப இவ்விடத்திலே இருந்து இடம் பெற மாட்டோம். வளிமண்டல அமுக்கத்தின் வருமானம் என்ன செய்யாது, மாறாது. இவ்விடத்திலே இருந்து இடம் பெற மாட்டோம் வளிமண்டல அமுக்கம். இங்க இருந்து இடத்துக்கு வரைக்கும் அமுக்கம் கூட வேணும். அந்த அமுக்கத்தின் வருமானம் படத்தில மாறாம கூடும். ஆனா படத்திரண்ட வருமானம் இப்ப என்ன இருக்கும், குறைவா இருக்கும் அடர்த்தி குறைஞ்ச இரவு. ஏனென்றா விரைவின் படத்திறனுக்கான கோதான் ரோ இன்டி ஜி என்று வரப்போகுது விரைவின் படத்திறன். அப்ப ஜி மாற போறது இல்ல, பூமிலாம் வைக்கப்பட்டிருக்குது. ரோவுண்ட வருமானம் குறைஞ்சவருக்கு விரைவின் படத்திலும் குறைவா இருக்கும். நெருக்கும் தகவற்றதுக்கு தான் முழுமையாக வெளி வரும். இப்ப நெருக்கும் தகவற்றதான் விரைவு ஹீறிக்கொண்டிருக்கிறது. இவ்விடத்திலே இருந்து இடம் பெற மட்டும் அடர்த்தி மாறிலையா இருந்தா விரைவின் படத்தில மாறாது. அதே நேரம் அடர்த்தி குறைவது. கீழே கீழேக்க இந்த விரைவுக்குரிய படத்தில என்ன இருக்க மாட்டா கூட வேற. சரியா? இதிலே இருந்து இடம் பெற மட்டும் விரைவின் படத்திலும் கூட ஏன் அடர்த்தி கூட நிறுவம் கொண்டேக்கு விரைவின் படத்திலும் கூட வேற இருக்கும். சரியா? இங்க அடர்த்தி கூட நிறவும். அப்ப இவருக்குரிய சாவின் வருமானம் சீட்டாவா அடுத்து, இவருக்குரிய சாவின் வருமானம் அல்பாவா அடுத்தா சீட்டாலும் பார்க்க அல்பா கூட வேற வரவின் படத்திறன் கீழே நிற்கிற திரவத்துக்கு அடர்த்தி கூட, அடர்த்தி கூடின திரவத்துக்குரிய படத்தில என்ன வேற இருக்குமாண்டா கூட வேற இருந்திருக்கணும். நெருக்கும் தகவற்ற திரவமா இருந்தா சாய்வு மாறா, அந்த கோடு நேர்கோடு வேற இருக்கும், நேர்கோடா இருக்கும். திருவா அமுக்கம் தூரத்தோட மாறுபடுற விரைவு, அமுக்கத்துக்கான விரைவு. இந்த பாத்திரத்துக்கு எச் உயரத்துக்கு திரவம் இருக்குது. இந்த பாத்திரத்துக்குள்ள எச் உயரத்துக்கு திரவம் இருக்குது. வளிமண்டலத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எடுத்துக்கொள்றேன் பை. வளிமண்டலத்தால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எடுத்துக்கொள்வோம் பை. திரவத்தின் அடுத்து எடுத்துக்கொள்றோம் ரோ. இப்ப இந்த பாத்திரத்தின் அடியில வார அமுக்கத்தின் வருமானம் பி. இந்த பாத்திரம் ஓய்வா இருந்தா ரெண்டாவேட்ட வேகம் 0 இருந்தா சரியா, அல்லது இவர் மேல் நோக்கி மாறா வேகத்துல போதா இருந்தா, ஓய்வா இருந்தா அல்லது மேல் நோக்கி மாறா வேகத்துல போனா, அதாவது ஆரம்ப கொண்ட வருமானம் 0 மாறா வேகம் கொண்டே. பாத்திரம் ஓய்வா இருந்தா அல்லது மேல் நோக்கி மாறா வேகத்துல போயேக்கு இந்த அடியில இருக்கிற அமுக்கத்துக்கான பெருமானம் என்ன இருக்க மாட்டா 5+H என்ற பெருமானம் தான் வரும். 5+H, அதாவது வழியால் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் மாறாம ஏற்கனவே கொள்வோம். வழியால் இந்த திரவத்தின் மேற்பரப்பில் ஏற்படுத்தப்படுற அமுக்கம் எப்பையும் பை என்ற பெருமானம் இறந்திருந்தா இந்த திரவம் ஓய்வா இருந்தாலும் 5+H தான், மாறா வேகத்துல இயங்கினாலும் 5+H தான். ஆனா ஆறுமுடுகளோட இயங்கிய கதிரவா அமுக்கத்தின் வருமானம் வேற வருமானம் வரும். உதாரணமா இது ஆறுமுடுகளோட இயங்கிய இந்த திரவம் மேல் நோக்கி ஆறுமுடுகதா இருந்தா, இந்த திரவம் மேல் நோக்கி ஒரு ஆறுமுடுகள் என்ற ஆறுமுடைய இயங்குது மேல் நோக்கி. அப்ப அதே எச் உயரத்துக்கு தான் கலைக்க போறோம். இதுல அடியில வார அமுக்கத்தின் வருமானம் பி.
எவ்வளவு இயக்கணும்? ஏற்கனவே திரவத்துக்கு கீழ் நோக்கி ஜி என்ற புவியீர்ப்பு ஆர்வல் இருந்திருக்கும். பாத்திரம் மேல் நோக்கி ஏயோட போறதால திரவத்துக்கு கீழ் நோக்கி ஏ என்ற ஆர்வல் உருவாயிருக்கு. எதிர் ஆர்வல் உருவாகும். லிப்ட் கொண்டு மேல் நோக்கி ஆர் முடியும்னா லிப்டுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு கீழ் நோக்கி ஆர்வல் இருக்கு. தாக்க மரதாக்க விசை வர மாதிரி அப்படி எதிர் ஆர்வல் கொண்டு வரும். பஸ் வந்து முன்னோக்கி ஆரம்பதா இருந்தா பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு எதிர்பக்கம் ஆரம்பம் வரும். இதே பஸ் வந்து முன்னோக்கி அமர் முடியினா அது பஸ்ஸுக்கு பின்னோக்கி ஆரம்பிடுகள். அப்ப உள்ள இருக்கிற ஆட்களுக்கு முன்னோக்கி ஆரம்பு கொண்டு வரும். பஸ் வந்து பிரேக் அடிக்கிறா இருந்தா பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு வந்து முன்னோக்கி தான் ஆரம்பு கொண்டு வரும். முன்னிற்கு இருக்கிற சீட்டோட போய் மோதப்படிவிடும். அல்லது நிக்கிற ஆட்கள் முன்னுக்கு இருக்கிற ஆட்களை உரி வடிவிடும். பஸ் ஒன்று முன்னோக்கி அமர்முடுகிறா இருந்தா பஸ்ஸுக்கு பின்னோக்கின ஆரம்பிடுகள். என்ன முன்னோக்கின அமர்முடுகளை பின்னோக்கின ஆரம்பிடுகளா கேட்கலாம். பஸ் வந்து முன்னோக்கி ஆர முடியும்னா பஸ்ஸுக்கு பின்னோக்கி ஆறு பின்னோக்கி என்ன வேற கோணம் முன்னோக்கி அமர முடியும்னா பின்னோக்கி ஆரம்பிடுகள். பஸ்ஸுக்குள்ள இருக்கிற ஆட்களுக்கு முன்னோக்கின ஆரம்புகள் இருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் இது மேல ஆரம்புதா இருந்தா திரவத்துக்கு கீழ் நோக்கி ஆரம்புகள் இருக்கு. அப்ப திரவத்தின் விலையில் ஆரம்புகள் கீழ் நோக்கி எவ்வளவு இருக்கும்? திரவத்தின் விலையில் ஆரம்புகள் கீழ் நோக்கி எவ்வளவு இருந்திருக்கு? ஜி பிளஸ் ஏ இருந்திருக்கு. அப்ப இந்த அடியில வார அமுக்கத்துக்கான ஹோவை இப்ப என்ன இருக்குமாண்டா 5 பிளஸ் ஏ ரோ ஜி பிளஸ் ஏ இருக்கணும். விலையில் ஆரம்பம் சரியா 5 பிளஸ் ஏ ரோ இன்டு விலையிலா இருக்கிற ஆரம்பங்கள் ஜி பிளஸ் ஏ இருக்கும். வேயின பிரமாணம் 5 இருந்தா ஜி 10 10 மஞ்சும் 15 மாதிரி வரும். அப்ப திரவம் மேல் நோக்கி ஆரம்பதா இருந்தா அடியில இருக்கிற அமுக்கம் 5 பிளஸ் ஏ ரோ இன்டு ஜி பிளஸ் ஏ இருக்கும். இதுவே இந்த பாத்திரம் மேல் நோக்கி அமர்முடுகமா இருந்தா அல்லது கீழ் நோக்கி ஆரம்புகமா இருந்தா ரெண்டு மூன்று தான். இந்த பாத்திரம் கீழ் நோக்கி ஆரம்பிடினா அப்படி பாப்போம். இந்த பாத்திரம் கீழ் நோக்கி ஆரம்பிடுவது. கீழ் நோக்கி ஆரம்பிடினா இவருக்கு கீழ் நோக்கி புவியீர்ப்பு ஆரம்புகள் ஜி இருந்திருக்க வேணும். இப்ப மேல் நோக்கி ஆரம்புகள் ஏ உருவாயிருக்க வேணும். கீழ் நோக்கி பாத்திரம் ஏ போனா உள்ளுக்கு இருக்கிற திரவத்துக்கு மேல் நோக்கி ஏ உருவாயிருக்க வேணும். நான் இங்க எடுத்துக்கொள்றேன் ஜியிலும் பார்க்க ஏ குறைவண்ட மாதிரி புவியீர்ப்பு ஆரம்புகளும் பார்க்க ஆரம்புகள் ஏ குறைவன் எடுத்தா ஏச்சு உயரத்துக்கு தான் திரவம் இருக்குது. எச்சு உயரத்துக்கு தான் திரவம் இருக்குது. அப்ப அந்த அடியில இருக்கிற அமுக்கத்தின் பெருமானம் என்னென்ன வேற நீ போடணும் போடுவா. அடியில இருக்கிற அமுக்கத்தின் பெருமானம் என்ன வேற வரும் போடுவா. இப்ப பாத்திரத்தின் அடியில வர அமுக்கம் என்ன வேற? இந்த டைம் பாத்திரத்தின் அடியில என்ன அமுக்கம் இருந்திருக்கு? என்ன வேற இருந்திருக்கு? இந்த டைம் பாத்திரத்தின் அடியில இருக்கிற அமுக்கம் இவை ஜியில இருந்து ஏ கழிச்சிருக்க வேணும். அப்ப அந்த அடியில இருக்கிற அமுக்கம் பி என்ன வேற இருக்குமாண்டா 5 பிளஸ் ஏ ஸ்ட்ரோ இன்டு ஜி மைனஸ் ஏயா இருக்கணும். அமுக்கம் குறைவா இருக்கு. மேல் நோக்கி ஆர முடியும்னா அடியில வர அமுக்கம் கூடவா இருக்கு. சரியா? கீழ் நோக்கி ஆர முடியும்னா அடியில வர அமுக்கம் குறைவா இருக்கு. ஜியில இருந்தே கழிக்கிற மாதிரி வரும். ரைட்? அப்ப அந்த மாதிரி விலையில் ஆரம்புகள்ன்ற பிரமாணம் மாறிக்கு இந்த திரவத்தின் அடியில வர அமுக்கம் அதான் நாங்க ஓய்வா இருக்கிற திரவத்துல வர அமுக்கம் தான் 5 பிளஸ் ஏ ஸ்ட்ரோஜன் நிறுவினா. திரவம் இயங்குதா இருந்தா அந்த அடிப்புள்ளியில வர அமுக்கத்தின் வருமானம் மாறுபடும். இதுவே இப்படி ஒரு பாத்திரத்துக்குள்ள எச்சு உயரத்துக்கு திரவம் இருக்குது. ஒரு பாத்திரத்துக்குள்ள எச்சு உயரத்துக்கு திரவம் இருக்குது. ஆனா இந்த பாத்திரம் புவியீர்ப்பு ஆர்வலோட கீழ் நோக்கி விடுவிக்கப்படுது. ஜி என்ற புவியீர்ப்பு ஆர்வலோட கீழ் நோக்கி விடுவிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா புவியீர்ப்புங்களே இயங்குது. புவியீர்ப்பின் கீழே இயங்கியிருந்தா இந்த பாத்திரத்தின் அடியில வார அமுக்கத்தின் பிரமாணம் என்ன வேற இருக்கும்? பாத்திரத்தின் அடியில இருக்கிற அமுக்கத்துக்குரிய பிரமாணம் என்ன வேற இருக்கும்? புவியீர்ப்பின் கீழே இயங்குதா இருந்தா பாத்திரத்தின் அடியில என்ன அமுக்கம் இருந்திருக்கும் போடுவா. அந்த பாத்திரம் புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடப்பட்டதா இருந்தா பாத்திரத்தின் அடியில என்ன அமுக்கம் இருந்திருக்கும்? என்ன வேற இருந்திருக்கு? இப்ப புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடப்பட்டா ஏற்கனவே திரவத்துக்கு கீழ் நோக்கி ஜி இருந்திருக்கணும்.
இப்ப மேல் நோக்கி ஜி என்ற பெருமானம் உருவாயிருக்கணும். ஏன்னா பாத்திரம் கீழ் நோக்கி ஜியோட போறதால இதற்கு மேல் நோக்கி ஜி வரை ஓடும். இப்ப விலையில ஆரம்பம் ரெண்டு வேற இருக்கும் பூஜ்ஜியம். அப்ப அடியில வார முக்கம் 5 பிளஸ் ஏச் ரோ இன்டு ஜி மைனஸ் ஜி என்று வர போகுது. இப்ப ஜி மைனஸ் ஜி வந்தா அந்த விலையில் பெருமானம் பூஜ்ஜியம் ஆயிரும். அப்ப பூஜ்ஜியத்தை இன்னத்தால பெருக்கினாலும் பூஜ்ஜியம் தான் பெறப்போகுது. அப்ப இவ்வளவு பெருமானம் பூஜ்ஜியம் ஆயினா பாத்திரத்தின் அடியில இருக்கிற முக்கம் என்ன இருக்கும்னா பை. அப்ப இந்த இடத்துல இருக்கிற முக்கம் என்ன இருக்கும் பை. இப்ப அடியில வார அமுக்கம் என்ன இருக்க போது பை. அப்ப இங்கே இருந்து இங்க வர மட்டும் அமுக்கம் என்ன செய்யாது, மாறாது. இப்ப நான் மேலே இருந்து கீழே வரைக்கு ஏயில இருந்து பி வரும் வரைக்கும் அமுக்கம் தூர தூர மாறுபடுறத காட்டுற விறகு எப்படி வருமென்று கேட்டா எப்படி வரும். ஏயில இருந்து பி வரும் வரைக்கும் அமுக்கம் தூர தூர மாறுபடுறத காட்டுற விறகு ஏயில இருந்து பி வரும் வரைக்கும் அமுக்கம் தூர தூர மாறுபடுற விறகு கேட்டா இவ்விடத்துல இருந்தாலும் பை இதுல இருந்தாலும் பை, அப்படி இங்கே இருந்து இங்க வர மட்டும் பை தான் இருக்கு. அமுக்கம் என்ன செய்யாது, மாறாது. சரியா, ஒரே அமுக்கம் தான் இருக்கு. பாத்திரம் புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடப்படுதா இருந்தா திரவத்துல இருக்கிற அந்த அமுக்கத்தின் வருமானம் மேலே இருந்து இங்க வர மட்டும் பையா இருக்கு. புவியீர்ப்பின் கீழ் இயங்குற திரவத்துல திரவத்துக்குள்ள இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கமா தான் இருக்கு. புவியீர்ப்பின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கிற புவியீர்ப்பின் கீழ் ஜி என்ற ஆளுநரோட இயங்கிக் கொண்டிருக்கிற திரவத்துல திரவத்துக்குள்ள இருக்கிற அமுக்கம் வளிமண்டல அமுக்கம். வேற வேற ஆளுநர்கள் இயங்கினா அமுக்கம் மாற மட்டும் இங்க காய்ச்சிட்டு. பாத்திரம் ஓய்வா இருந்தா பைப்புல சேஸ்ட்ரோஜி, மாறாவதுல இயங்கினாலும் பைப்புல சேஸ்ட்ரோஜி. ஆனா ஆறு முடினா மாறுபடும். ரைட். இப்ப சொல்லுவாப்ப இந்த பாத்திரத்தின் அடிப்பகுதியில ஒரு துவாரம் விடுற மாதிரி இருந்தா ஒரு ஓட்டையை போட்டு விட்டா திரவம் கீழே வேறுமா வராதா. புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடப்பட்டு கொண்டிருக்கிற திரவத்துல பாத்திரத்தின் அடியில ஒரு ஓட்டையை போட்டு விட்டா இந்த திரவம் பாத்திரத்திலிருந்து வெளியேறுமா வெளியேறாதா சொல்லுவா. புவியீர்ப்பின் கீழ் இயங்க விடப்பட்டு கொண்டிருக்கிற திரவத்துல அடியில ஒரு ஓட்டம் போடப்பட்டிருந்தா பாத்திரத்தை விட்டு திரவம் வெளியில வருமா வெளியில வராதா. என்ன நடக்கும், வெளியில வராதா. அப்ப ஏன் இப்ப இதுக்கு உள்ள இருக்கிற அமுக்கம் என்னவா இருக்க மாட்டா வளிமண்டல அமுக்கம் தான் பை. வெளியில இருக்கிற அமுக்கம் என்னவா இருக்க மாட்டா வளிமண்டல அமுக்கம் தான் பை. உள்ளேயும் வெளியிலையும் அமுக்கம் சமனா இருந்தா திரவம் வெளியில வராது. அமுக்க வித்தியாசம் இருக்கேக்கான் திரவம் வெளியில வரும். எங்கே இருந்து எங்க திரவம் ஓடும்டா அமுக்கம் கூடின இடத்துல இருந்தா கொஞ்ச நேரம் திரவம் ஓடும். இப்ப உள்ள இருக்கிற அமுக்கம் பை வெளியில இருக்கிற அமுக்கம் பையா இருந்தா அமுக்க வித்தியாசம் பூஜ்ஜியம். ஆனா இங்க அடியில ஓட்டிய போட்டா திரவம் வெளியில வரும். என்ன உள்ள 5 பிளஸ் H2O G பிளஸ் வெளியில பை, இங்க திரவம் வெளியில வரும் ஓட்டிய போட்டா. இங்கேயும் ஓட்டிய போட்டா வெளியில திரவம் வரும். இவ்விடத்திலையும் ஓட்டிய போட்டா திரவம் வெளியில வரும். இவ்விடத்திலையும் ஓட்டிய போட்டா திரவம் வெளியில வரும். ஆனா இங்க திரவம் வெளியில வார வீதத்திலும் இங்க திரவம் வெளியில வார வீதம் என்ன வேற கூட வேற. ஏன்னு சொல்லுவா. இங்க இருக்கிற அமுக்க வித்தியாசத்திலும் இதுக்கு இருக்கிற அமுக்க வித்தியாசம் கூட. ஏன்டா இங்க 5 பிளஸ் H2O இருந்து பைய கழிச்சா அமுக்க வித்தியாசம் H2O. இதுல நீ ஓட்டிய போட்டா மேல கீழே இருக்கிற அமுக்க வித்தியாசம் இதுக்கு மேல கீழே இருக்கிற அமுக்க வித்தியாசம் வந்து டெல்டா பி. அந்த டெல்டா பி என்ன வருமானம் இங்க என்ன வருமானம் H2O என்ன வருமானம் தான் வரப்போகுது. ஆனா இங்க அமுக்க வித்தியாசம் என்ன வருமானம் H2O பிளஸ் என்ன வரும். உள்ள இருக்கிற 5 பிளஸ் H2O பிளஸ் இருந்து பைய கழிக்கல வேணும். அப்ப இங்க என்ன அமுக்க வித்தியாசம் வரும் மேல கீழே 5 பிளஸ் H2O பிளஸ் என்ன வரும் அமுக்க வித்தியாசம். அப்ப இங்க திரவம் வெளியேற வீதம் கூட வேற. இதுல ஓட்டையை போட்டாலும் திரவம் வெளியில வரும். ஆனா வெளியேற வீதம் கூட வேற. ஏன்டா H2O மைனஸ் அமுக்க வித்தியாசம். சரியா, இதுல வார அமுக்க வித்தியாசம் ஓட்டையை போட்டா என்ன வரணும் டெல்டா பி H ரோ G பிளஸ் என்ன வரணும். இங்க அமுக்க வித்தியாசம் என்ன வரணும் H ரோ G மைனஸ் என்ன வரணும். அடியில ஓட்டையை போட்டு வைக்க இங்க திரவம் வெளியேற வீதத்திலும் இங்க திரவம் வெளியேற வீதம் கூட இருக்கும். அதிலும் பார்க்க இங்க திரவம் வெளியேற வீதம் இன்னும் கூட இருக்கும். அமுக்க வித்தியாசம் கூட கூட திரவம் வெளியேற வீதம் கூட. திரவம் வெளியேற வீதம் என்ன ஒரு செகண்ட்ல வெளியேற திரவத்தின் கனவளவு சொல்றேன். இப்ப இங்க ஒரு செகண்டுக்கு 10 மீட்டர் கனம் வெளியேறினா இதுல ஒரு செகண்டுக்கு 15 மீட்டர் கனம் வெளியேறும். அப்ப இதுல ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் கனம் வெளியேறும். வெளியேற வீதம் அமுக்க வித்தியாசம் இருக்க வெளியேற வீதம் கூட இருக்கும். அமுக்க வித்தியாசம் கூட வேற தான் இங்க திரவம் வெளியேறிய மாட்டுது. நிறைய கதை சொல்லியிருக்கேன், நோட் பண்ணுவா வேணாது. அமுக்க வித்தியாசம் பூஜ்ஜியம் மட்டும் திரவம் வெளியேறாது.
ரைட். அடிக்க போறோம் போட. ரைட். இப்ப ஒரு பானா வடிவான குழாய் ஒன்று இருக்குது. பானா வடிவான குழாய். இந்த பானா வடிவான குழாய்க்குள்ள நாங்க ஆரம்பத்துல திரவத்துல இருக்கிற மாதிரி இருந்தா திரவம் ரெண்டுமே ஒரு பக்கத்துல ஒரே மட்டமா தான் இருக்கு. ரெண்டு பக்கத்திலும் திரவம் ஒரே மட்டமா தான் இருக்க போகுது. இப்ப இந்த குழாய நான் இங்கால பக்கமா ஒரு ஆரம்புகள் மாறா ஆரம்புகள் ஏயோட கொண்டு செல்லே, வலப்பக்கமா ஒரு மாறா ஆரம்புகள் ஏயோட கொண்டு செல்லேக்கு இங்கால வார திரவத்து குழாயில திரவம் வரும், இங்கால வார குழாயில திரவம் பதியும். ஏன்னா இங்கால பக்கம் இழுத்து கொண்டு போய்க்க திரவம் அங்கால பக்கமா போய் அடிபட்டு மேல ஏறி போய் நிற்கும். இங்கால பக்க திரவம் இறங்க அங்கால பக்க திரவம் மேல ஏற வலிக்கிடும். ஆரம்பத்துல ரெண்டு மட்டம் ஒரே மட்டமா இருக்குமே, ஒரே திரவ கிடைமட்டங்கள்ல அமுக்கம் என்னவா இருக்கும், சமனா வரக்கூடிய மாதிரி ஒரே உயரமா இருக்கும் ஆரம்பத்துல. இவன் இங்கால பக்கம் ஆறு முடுக்கியக்கு அந்த திரவம் மேல வரைக்கும் திரவம் என்ன செய்யும், கீழே பதியும். கீழே பதிஞ்சா அப்ப இவர் கீழே பதிய வேணும், இவர் மேல ஏற வேணும். இவர் மேல ஏறி இங்க வாரார், இவர் கீழே பதிஞ்சு இங்க வரார். இப்ப நாங்க இங்க காண வேண்டியது இங்க வர திரவ மட்டங்கள் என்ற உயர வித்தியாசம். ரெண்டு குழாயிலையும் இருக்கிற திரவ மட்டங்கள் என்ற உயர வித்தியாசம் எப்படி வேறுபட்ட மாதிரி தான் இப்ப நாங்க காணவோம். உயர வித்தியாசம் சரியா, இங்க வர உயர வித்தியாசம். அதுவும் இந்த திரவத்தின் சேப் எப்படி வேறுபட்டா இப்படி ஒரு சேப் எல்லாம் வரும். இந்த திரவத்தின் சேப் இந்த மாதிரி ஒரு ஷேப் எல்லாம் வரும். சரியா, இந்த மாதிரி ஒரு ஷேப் எல்லாம் வரும். அப்ப இங்க வர உயர வித்தியாசத்தின் பிரமாணம் தான் நான் எவ்வளவு வேண்ட மாதிரி காணணும். சரியா, அங்கால பக்கம் ஆறுமுடு கேட்க இப்படி ஒரு ஷேப் எல்லாம் திரவ மட்டம் வரும், ஒரு சாய்வா. அதாவது விலையில ஆரம்புகளுக்கு செங்குத்தா இருக்கும் திரவ அமைப்பிறப்பு. ஏன்னா இப்ப விலையில ஆரம்புகள் இங்கால பக்கமா ஏ உருவாயிருக்கும், கீழ் நோக்கி ஜி இருந்திருக்கும், விலையில ஆரம்புகளுக்கு பேர் இருக்கணும், அதுக்கு செங்குத்தா இருக்கும் திரவ அமைப்பிறப்பு. இப்ப நான் காண வேண்டியதப்ப இதுல வார இந்த உயர வித்தியாசம் சிமோல் எச்சுக்குரிய பிரமாணம் எவ்வளவு வேண்ட மாதிரி காணணும். இந்த உயர வித்தியாசம் சிமோல் எச் ரெண்டு குழாயிலையும் இருக்கிற உயரத்தின் மாற்றம் எவ்வளவு வேண்ட மாதிரி தான் நான் இப்ப காண போறேன். உங்களுக்கு திறப்பட்டிருக்குது இந்த குழாயின் இந்த நீளம் திறப்பட்டிருக்கு எல். ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி 2000 ஆண்டு வந்து ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி 60வது கேள்வியா இருக்கும் 2000 ஆண்டு. அப்ப இந்த எல் அப்ப இந்த வார எச்சின் பிரமாணம் ஏ எல் சார்பா காணணும், மற்ற ஜி புவியை பெறமுடியும். இதுல நிறைய விஷயம் கதைக்கலாம் பார்ப்போம். ஒவ்வொரு விஷயம் கதைப்போம். என்னென்ன விஷயம் கதைக்கலாம்டா, ஆறுமுடுகள் இருக்கேக்கான திரவ முகம் பெற போகுது. இதுல வார இந்த உயரத்தை நான் எடுத்துக்கொள்றேன் கேபிட்டல் ஏச் என்ன மாதிரி, இந்த உயரத்தை எடுத்துக்கொள்வோம் கேபிட்டல் ஏச். வளிமண்டல அமுக்கம் எடுத்துக்கொள்றேன் பை, வளிமண்டல அமுக்கம் எடுத்துக்கொள்வோம் பை. அப்ப இங்கேயும் வளிமண்டல அமுக்கம் இருக்கணும் பை. அப்ப இந்த புள்ளிலவார அமுக்கத்தை நான் எடுத்துக்கொள்றேன், இந்த புள்ளிலவார அமுக்கம் பி எக்ஸ் அந்த மாதிரி. அதே நேரம் ஒரே கிடைமட்டத்துல இவ்விடத்துல வார அமுக்கம் எடுத்துக்கொள்றேன் பி பை அந்த மாதிரி. நீ சொல்லுவா அப்ப பி எக்ஸா பி பையா பெருசா இருக்கு. இதுல வார அமுக்கம் பி எக்ஸ் என்ற மாதிரியும் இதுல வார அமுக்கம் பி வை என்ற மாதிரியும் எடுத்தா நீ எனக்கு சொல்ல வேணும் பி எக்ஸ் என்ற பிரமாணமா பி வை என்ற பிரமாணமா பெருசா இருந்திருக்கு. நீ சொல்லுவ ரெண்டும் சமன் மாதிரி, ஏன் ஒரே திரவ கிடைமட்டம் அப்பதால சமன் ஒரு யோசனை வரும். அப்படி சொல்லுவா என்றுதான் யோசிக்கிறேன். அப்படி இருக்காது. இப்ப திரவம் வலப்பக்கம் ஆறு முழுகைக்கு சரியா, திரவம் வலப்பக்கம் ஆறு முழுகைக்கு நிலையா இருக்கிற திரவங்கள்லாம் ஒரே திரவ கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன் மாதிரி காய்ச்சினா நீ அதெல்லாம் கணக்கெடுத்திருக்க மாட்டாய். ஓய்வில இருக்கிற திரவங்கள்ல தான் ஒரே திரவ கிடைமட்டத்தில் அமுக்கம் சமன். இது இயங்குற திரவம், இயங்குற திரவத்துல ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனா வராது. இந்த அமுக்கத்திலும் பார்க்க அந்த அமுக்கம் என்ன இருக்க மாட்டா கூடவா தான் இருக்கு. அல்லது இங்க உயரம் கூடவா இருக்கு, இந்த மட்டத்துல வர உயரம் கூடவா இருக்கு, அப்ப அமுக்கம் கூட யோசிச்சுட்டாலும் பரவாயில்ல எல்லாம். இது உயரம் குறைவு, அமுக்கம் கூடவா இருக்கும். ஓகே. இப்ப
இந்த பெருமானம் இங்க என்ன இருக்குமெண்டா கேபிட்டல் H. இந்த பெருமானம் என்ன இருக்கணும் கேபிட்டல் H. இப்ப பி எக்ஸுக்குரிய பெருமானம், பி எக்ஸுக்குரிய பெருமானம் இங்கே இருந்து போட்டு கயப்பமா இருந்தா என்ன வேணும்? 5 பிளஸ் கேபிட்டல் H ரோ ஜி என்ன மாதிரி போடலாம். பி எக்ஸுக்குரிய பெருமானம் இதை நான் எடுத்துக்கொள்றேன் முதலாம் சமன்பாடு சொல்றேன். பி எக்ஸ் பெருமானம் 5 பிளஸ் கேபிட்டல் H ரோ ஜி. அதே நேரம் பி வையின் பெருமானம் என்ன விடலாம்டா? பி வையின் பெருமானம் 5 பிளஸ் இதுல இருந்து உலகம் என்ன வரும்? கேபிட்டல் H ஸ்மால் ஹெச்சோட கேபிட்டல் H கூட்ட வேணும். அப்ப ஸ்மால் ஹெச்சோட கேபிட்டல் H கூட்டி ரோஜி அளவிற்கு வேணும். இதை எடுத்துக்கொள்றேன் இரண்டாம் சமன்பாடு. சரி, இதை எடுத்துக்கொள்வோம் இரண்டாம் சமன்பாடு. சரி, இப்ப இதுல வர பி வையின் பெருமானத்தை இன்னும் ஒரு வடிவம் எழுதலாம். அப்படி என்றா இவர் அங்கால பக்கமா ஏ என்ற 600 போனா இதுக்கு இருக்கிற திரவத்துக்கு எதிர்பக்கமா ஏ என்ற 600 ரூபாய் இருக்கு. அப்ப இதுல இருக்கிற அமுக்கத்தோட இந்த எஸ்ட்ரோ ஏ என்ற பிரமாணத்தை கூடத்தான் பி வை வரணும். இப்ப எதிர்பக்கம் 600 இருந்தா கீழ் நோக்கி ஜி என்ற 600 இருக்கேக்கு அந்த ஜி என்ற 600 வார எக்ஸ்ட்ரோ ஜியை போடுற மாதிரி இருந்தா இங்கால பக்கமா ஏ என்ற 600 இருந்தா அந்த ஏ என்ற 600 வார எல் ரோ ஏ கூட்ட வேணும் பி வைக்கு பி எக்ஸோட. அப்ப பி வைக்கு என்ன ஒரு ஹோல் எழுதலாம். என்ன ஹோல் எழுதலாம்டா? பி வைக்கு பி எக்ஸ் என்ற பிரமாணத்தோட எல் ரோ ஏ என்ற பிரமாணத்தை போடணும். இது எடுத்துக்கொள்ற மூன்றாம் சமன்பாடு சொல்ற விளங்குதா? இதுல இருக்கிற அமுக்கத்தோட எல் ரோ ஏ என்ற பிரமாணத்தை கூடினா பி வை என்ற பிரமாணம் பெறும். இப்ப பி வைக்கு 2 ஹோ எடுத்திருக்கிறேன். 2லயும் 3லயும் இருந்து 2 கம 3ல இருந்து 2 கம 3ல இருந்து 2ஐயும் சமப்படுத்தி விட்டா அதாவது பி எக்ஸ் பிளஸ் எல் ரோ ஏ என்ற பிரமாணம் 5 பிளஸ் இதை உள்ளுக்கு பெருக்கி எழுதி விடுறேன். சிமோல் எஸ்ட்ரோஜி சக கேபிட்டல் எஸ்ட்ரோஜிக்கு என்ன இருந்திருக்கும்? சமனா இருந்திருக்கு. இப்ப பி எக்ஸுக்குரிய பிரமாணம் நீங்க கண்டு வச்சிருக்கிறோம். என்ன பிரமாணம்? அது 5 பிளஸ் கேபிட்டல் H ரோ ஜி சக எல் ரோ ஏ வரை வேணும். அது சமன் 5 பிளஸ் எஸ்ட்ரோஜி சக கேபிட்டல் எஸ்ட்ரோஜி. அதுக்கு என்ன விளங்குதா? கேபிட்டல் எஸ்ட்ரோஜி சமப்படுத்தினா சரி அங்கால நீ செய்யலாம். இந்த பைய பேர அங்கால கொண்டு போனா சமன்பாட்டுல வலப்பக்கம் கொண்டு போனா இந்த பையும் கழிவற்றும். இதுல வர பைய அங்கால கொண்டு போனா கழிவட்டு இல்லாம போயிடும். கேபிட்டல் எஸ்ட்ரோஜியும் அங்கால கொண்டு போனா கழிவட்டு இல்லாம போயிடும். அப்ப அடுத்த கட்டம் என்ன வேணும்டா? எல் ரோ ஏ பிரமாணம் எஸ்ட்ரோஜிக்கு சமனா இருக்கணும். அப்ப ரோவும் பட்டு பட்டுரும். சரியா? அடுத்த கட்டம் என்ன இது? எல் ரோ ஏ பிரமாணமும் எஸ்ட்ரோஜி பிரமாணமும் சமன். ரோவையும் பட்டி விடலாம். நான் இப்ப எச்சுக்கான ஹோவை அதை கேட்டுனான். அப்ப ஜியை கொண்டு பிரிச்சு விட்டா எச்சுக்கான ஹோவை என்ன வேறு சொல்லுவா? ஏஎன்கு ஜி இன்டு எல் என்ற மாதிரி போடலாம். சரியா? ஜியை கொண்டு இங்கால பிரிச்சு விட்டா எச்சுக்கான ஹோவை ஏக்கும் ஜிக்கும் ஒரே அழகா பலகு வெட்டுப்பட்டா எல்லுக்குரிய அலை தான் நிச்சயா இருக்கு. மீட்டர் 2 மீட்டர்ல வரும். சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்ல வரும். அப்ப எச்சுக்குரிய ஹோவை ஏ பை ஜி இன்டு எல் நிறுவனம் அந்த எச்சுக்கான ஹோவை. அப்ப அந்த எச்சின் பிரமாணம் எதுல அங்கிருக்குமெண்டா ஏழிலையும் தான் இருக்கு. ஏழின் பிரமாணம் கூட இங்கால கொண்டு போற ஆரம்ப பிரமாணத்தை கூட்ட இந்த எச்சின் பிரமாணமும் கூட வரும். உயர வித்தியாசம் அதுக்கு விளங்குதா? ஆரம்பு கொண்ட பிரமாணம் கூட வருமா இருந்தா அதுக்கேற்ற மாதிரி அந்த எச்சின் பிரமாணமும் கூடத்தான் வரும். மிகப்பெரிய ஆரம்ப கொண்டு போயா இருந்தா இந்த திரவம் மற்ற பக்கமா போய் வரி வெளியில வழியெல்லாம் பார்க்கும். சரியா? ஆரம்புகளை கூட எல் கூடனாலும் கூடத்தான் போகுது. ஈய மாத்தில அது நாங்க அதை பார்த்து தானே போய் ஏ கூட கெச் கூட வலிக்கிடும். ஆரம்பு கொண்ட பெருமானம் கூடனா எச்சின பெருமானம் கூட வலிக்கிடும். வெச்சுக்கான கோவை ஏ பை ஜி இன்டு எல் என்ற மாதிரி வரும்.
ரைட். இப்ப இதே விஷயத்த வேற எப்படி செய்யலாம்? போர் அடிக்க போறோம், நீ ஸ்டாப் பண்ணி போடலாம் தானே? சரியா? நீ பாடி போட்டு நோட் பண்ணி கொள்ளலாம். இதே விஷயத்த வேற எப்படி செய்யலாம் வா. ரைட், இப்படி செய்யலாம் வேற வேற எப்படி செய்யலாம்டா. இப்ப இங்கால பக்கம் வேருக்கு ஏன் 600 ரூபாய் இருக்கும். கீழ் நோக்கி ஜி என்ற ஆரம்புகள் வந்திருக்க வேணும். விலையில் ஆரம்புகள் சொன்னா ரெண்டுக்கும் நடுவால இருந்திருக்கும் விலையில் ஆரம்புகள். அதனால இருக்கும் ஏ டேஷ் விலையில் ஆரம்புகள். அந்த விலையில் ஆரம்புகளுக்கு செங்குத்தாகத்தான் திரவமை பிறப்பிருக்கும். விலையில் ஆரம்புகளுக்கு செங்குத்தாகத்தான் அப்பன் விலை திரவமை பிறப்பிருக்கும் விலையிலா. இப்ப இந்த கோணத்தை டீட்டான்னு போட்டா இது 90 ரூபாக, இது 90 மைனஸ் டீட்டா. சரியா? என்ற ஒரு முக்கோணத்தின் நக கோணங்கள் வந்து 180. அப்ப இந்த கோணம் என்னவா இருக்கும்னா டீட்டா. இந்த விலையில் ஆரம்புகளுக்கு செங்குத்தாத்தான் திரவமை பிறப்பிருக்கும். கலைக்கிற விளங்குதா? அப்ப இது டீட்டா. இப்ப இந்த ஆரம்புகளுக்கு ஒரு முக்கோணி ஹீரோனா இருந்தா காய் முக்கோணி, கீழ் நோக்கி இருக்கிற வருமானம் புவியீர்ப்பு ஆரம்புகள் ஜி. இந்த திசையில் இருக்கிற வருமானம் அந்த ஏக பரிமாண ஆரம்புகள், இந்த ஆரம்புகளே தொடக்கத்தை முடிவை முனைக்கிறான் வேற கோணம் விளைவு. காவியில ஹாஜிருக்கும் தொடக்கத்தை முடிவை முனைக்கிறான் விளைகள், அதான் ஏ டேஸ். ஏ டேஸுக்கும் ஜிக்கும் விடப்பட்ட கோணம் தான் டீட்டா. ஏ டேஸுக்கும் ஜிக்கும் விடப்பட்ட கோணம் தான் டீட்டா. ரைட். இப்ப இந்த விலையில் ஆரம்புகள் முக்கோணியில tan தீட்டாவுக்கான ஹோ எழுதுவமா இருந்தா tan தீட்டா எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம் மட்டும் போடலாம் இல்லை. எதிர்பக்கம் என்ன? ஏ. அயற்பக்கம் என்ன? ஜி. சரியா? மேல ஆரம்புகள் போட்டா கீழே ஆரம்புகள் போடும் டேனிட்டால. அதே டேனிட்டாக்கு பக்கத்தை வச்சு கொண்டு தூரத்தை வச்சு கொண்டு போட்டா எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம் கொண்டு போட்டா இங்க எதிர்பக்கம் ஹெச் சிமோல் ஹெச், அயற்பக்கம் எல் போடலாம். மேல தூரம் போட்டா கீழே தூரம் தான் போடணும், அப்பதான் வெட்டுப்படுது. இப்ப சிமோல் ஹெச்சின் கீழ் எல் போடலாம். அதே டேன் டீட்டாவுக்கு இதைத்தான் டீட்டான்னு போடலாம். அப்ப எதிர்பக்கத்தின்கள் அயற்பக்கம் கொண்டு போடலாம். இப்ப நாங்க ஹெச் தான் காண வேணும். அப்ப ஹெச்சுக்கான கோவை 2 பேரும் ஏ பை ஜி இன்டு எல் என்ற மாதிரி இப்படி எழுதலாம். நான் ஏற்கனவே அது அமுக்கத்தை பற்றி விளங்கப்படுறதுக்காக அந்த விஷயம் சொன்னான். அப்ப இந்த மாதிரி செய்து கொள்ளலாம். ஏ பை ஜி இன்டு எல் நோட் பண்ணுவா. ஆர்முகளுக்கும் ஒரு காய் முக்கோணி கீறுறது, அதே நேரம் தூரத்துக்கும் ஒரு முக்கோணம் இருக்குது. ரெண்டுக்குமான டேன் தொடர்பா சமப்படுத்துவமா இருந்தா எச்சுக்கான ஹோ வரும் ஏ பை ஜி இன்டு எல். ரைட். இப்ப இன்னொரு விஷயம், இதுல ஒரு உருள வடிவான பாத்திரம். இந்த பாத்திரத்தின் விட்டம் திறப்படுது டி எனமே. உருள வடிவான பாத்திரம், இந்த பாத்திரத்தின் விட்டம் திறப்படுது டி. ஓகே, பாத்திரத்தின் விட்டம் திறப்படுது டி. இந்த பாத்திரத்துக்குள்ள ஒரு திரவம் எடுக்கப்பட்டிருக்கு.
பாத்திரத்துக்குள்ள திரவம் எடுக்கப்பட்டிருக்குது. இப்ப திரவம் இங்கால பக்கமா ஏ என்ற ஆர்வலோட கொண்டு செல்லப்படுது. இப்ப திரவம் இங்கால பக்கமா ஏ என்ற ஆர்வலோட கொண்டு செல்லப்படுதா இருந்தா இந்த திரவ மேற்பரப்பு திரவம் ஆர்வலோட கொண்டு செல்லப்படுவதற்கு இப்ப என்ன டாக்குமெண்ட் சொன்னா திரவம் ஒரு சாய்வா வரும். திரவம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு கோணம் சாயா வரப்போகுது. இப்ப குறிப்பிட்ட ஒரு கோணம் சாயா வரப்போதா இருந்தா இப்ப என்ன கேள்வி என்றா இந்த திரவ மேற்பரப்பு கிடையோடு அமைக்கிற கோணம் என்னவா இருக்கும்னா நீ காணணும். இந்த திரவ மேற்பரப்பு கிடையோடு அமைக்கிற கோணம் என்னவா இருக்கும் என்று வேற காணணும். காரணம் வேற ஆரம்புகள் வலப்பக்கமா ஒரு ஆரம்புகளை கொண்டு போனா ஓய்வா இருக்கைக்கான இப்படி காட்டப்பட்டிருக்குது. வலப்பக்கம் ஆரம்பிக்கப்படுது. இப்ப வலப்பக்கம் ஆரம்பிக்க திரவ மேற்பரப்பு இந்த மாதிரி விருதா இருந்தா இந்த திரவ மேற்பரப்பு கிடையோடு அமைக்கிற கோணம் தீட்டா என்ன வேற கோணம். இந்த திரவ மேற்பரப்பு கிடையோடு அமைக்கிற கோணம் தீட்டான பிரமாணம் என்ன வேற கோணம். பாத்திரத்தின் விட்டம் திரப்பட்டிருக்கு டி. அது இல்லாமே செய்யலாம் நினைக்கிறேன். விட்டம் தேவையில்லை. சரிப்பா கவனி. இப்ப அங்கால பக்கம் இது ஏன் அளவோட போயிருக்கு. இதற்கு இங்கால பக்கமா ஏன் 600 ரூபாய் இருக்கும். அதே நேரம் கீழ் நோக்கி புவியீர்ப்பு 600 ஜி இருந்திருக்கணும். ரெண்டு ஆர்முகளுக்கும் விலையில் 600 கொண்டு வரும். அந்த விலையில் ஆர்முகளுக்கு செங்குத்தா தான் திரவமே பிறப்பிருக்கு. விலையில் ஆர்முகள் செங்குத்தா. இப்ப இது டீட்டாண்டு போடைக்கு இந்த கோணமும் டீட்டாண்டு வரும். இது டீட்டாண்டு இது 90 மைனஸ் டீட்டா. அப்ப இது டீட்டா. அப்ப இந்த காவி முக்கோணின் குருவமா இருந்தா கீழ் நோக்கி வார பிரமாணம் ஜி. இங்கால வார ஆர்முகள் ஏ. தொடக்கத்தை முடிவை முனைக்கிறான்னு வேற போகணும். விலையில இருக்கணும். அதான் நான் ஏ டேஸ் ஓட்டினேன். ஏ டேஸுக்கும் ஜிக்கும் இடப்பட்ட இந்த கோணம் தான் டீட்டா. சரியா? இப்ப டீட்டா நாங்களுக்கு கேட்கப்பட்டது. இந்த டீட்டா அப்படி இங்கேயும் வருது. அப்ப இப்ப டீட்டான்ற பிரமாணத்துக்கு என்ன போடலாம் நீ டேன் டீட்டான பிரமாணத்துக்கு ஏ பை ஜி என்ன மாதிரி போடலாம். அப்ப டீட்டாண்டு கேட்டா டீட்டான பிரமாணத்துக்கு என்ன போடலாம் டேன் இன்வர்ஸ் ஏ பை ஜியா இருக்கும். டேன் இன்வர்ஸ் ஏ பை ஜி. சரியா? ஏ சார்பாக வரும் ஜி சார்பாக வரும் டீட்டான பிரமாணம். இப்ப இந்த ஏன்ற பிரமாணம் புவியீர் பார்ப்பவர்களுக்கு சமனா இருந்தா ஏ வந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ்வா இருந்தா இந்த கோணம் எவ்வளவு இருக்கும் கேட்டா என்ன சொல்லுவாய். ஏ வந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ்வா இருந்தா அந்த டீட்டா இது கிடையோடு அமைக்கிற கோணம் என்ன இருக்கும் கேட்டா என்ன சொல்லுவா. ஏ வந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ்வா இருந்தா என்ன கோணம் இருந்திருக்கணும். என்ன வேற கோணம் ஏ வந்து 10 மீட்டர் செகண்ட் மைனஸ்வா இருந்திருந்தா அந்த கிடையோடு அமைக்கிற கோணத்தின் பிரமாணம் எவ்வளவு இருந்திருக்கு 45 பாயா இருந்திருக்கும்ல. ஏன் இதுவும் 10 இதுக்கும் 10 இருந்தா இது 10 இது 10 இருந்தா tan தீட்டா உண்டு. tan தீட்டா ஒன்றுக்குரிய பிரமாணம் எவ்வளவு இருக்கு. tan தீட்டா ஒன்றுக்குரிய பிரமாணம் 45 பாயா இருக்கு. சரியா? tan தீட்டா ஒன்றுக்குரிய பிரமாணம் 45 பாய் வர. ஏ இந்த பிரமாணம் ஜிக்கு சமனா இருந்திருந்தா 45 பாயா இருக்கு. இதுல இந்த கேள்வி எப்படியே மாத்தி கேட்போம். இந்த பாத்திரத்தின் மொத்த உயரம் தரப்பட்டக்கு 2h. இந்த பாத்திரத்தின் மொத்த உயரம் தரப்பட்டக்கு 2h. இங்க நிக்கிற திரவத்தின் உயரம் h தரப்பட்டிருக்கு. இந்த நிக்கிற திரவத்தின் உயரம் தரப்பட்டக்கு h. இந்த திரவம் பாத்திரத்தை விட்டு வெளியேறாம இருக்கணுமா இருந்தா இந்த திரவம் பாத்திரத்தை விட்டு வெளியேறாம இருக்கணுமா இருந்தா இந்த நகர்த்தப்படக்கூடிய ஆரம்புகள் மேக்சிமம் பெருமானம் எவ்வளவு வேண்டு மேல கேட்கப்பட்டது. செய்வா. இந்த திரவம் பாத்திரத்தை விட்டு வெளியில போகாம இருக்கணுமா இருந்தா இந்த பாத்திரம் நகர்த்தப்படக்கூடிய கிடையாக நகர்த்தப்படக்கூடிய ஆரம்புகளுக்குரிய மேக்சிமம் பெருமானம் எவ்வளவு இருக்கும். இந்த திரவம் பாத்திரத்தை விட்டு வெளியேறாம இருக்கணுமா இருந்தா இவர் நகர்த்தப்படக்கூடிய ஆறுமுடுகளுக்குரிய உயர்வு பெருமானம் எவ்வளவு இருக்கு. ரெண்டா எப்படி சிந்திக்க வேணும்டா நீ மிகப்பெரிய ஆறுமுகளோட கொண்டு போய்க்கு இந்த திரவம் இங்க வந்து நிக்கணும். ஏன்னா ஆறுமுகள் கூட கூட திரவம் வந்து மேல ஏறுற என்ம குடிக்கணும். மிகப்பெரிய ஆறுமுகளோட போய்க்க இந்த திரவம் அந்த நுனி மட்டும் போகணும். அப்ப அந்த நுனி மட்டும் போய்க்க ஆறுமுகள் கூட அதிலும் பார்க்க பெரிய ஆறுமுகளோட கொண்டு செல்லப்பட்டா திரவம் வெளியில சிந்துப்பட்டுரும். அதாவது திரவம் வந்து பாத்திரத்தை விட்டு வெளியேறிடும். பாத்திரத்தை விட்டு வெளியேறாம இருக்கணுமா இருந்தா மட்டுமட்டா இவர் இவனத்துக்கு போக மட்டும் கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போய்க்க இங்க எவ்வளவு பெருமானம் விடுபடுதோ அவ்வளவு பெருமானம் மேல ஏறவும் அந்த மாதிரி பணங்கிறவும் இந்த திரவம் தான் அப்படி மேல ஏறுற மாதிரி வரும். இந்த புதுசா இப்படி ஒரு படம் கருவியா இருந்தா உனக்கு அறிவியல் இருக்கு. ஏன் இப்படி ஒரு படத்தை கீறினா இந்த திரவத்தோட இந்த எக்ஸ்ட்ரா ஒரு திரவம் மேல வந்த மாதிரி போயிடும். வலப்பக்கம் ஆரம்பிக்க திரவம் புதுசா அதிகரிச்ச மாதிரி போயிடும். அப்படி புதுசா அதிகரிக்கும் திரவம்.
புதுசாக இறைச்சப்ப இந்த வாக்கி போயிடும் இந்த திரவம் கொஞ்சம் நல்லா கூட வந்துடும் அப்படின்னா வளமையா பெட்ரோல் தட்டுப்பாடு விரைக்கு திரவம் இருக்கு வலப்பக்கம் ஆறு முடி விட்டா திரவம் கூட வரும் நிறைய பெட்ரோல் எடுத்து விடலாம் அப்படி நடக்கான விளங்கும் என்னோட இப்படி படம் குருவியா இருந்தா அப்பல விளங்க வேணும் அப்படி குருனா இந்த திரவம் அப்படி இருக்கத்தக்கதான் எக்ஸ்ட்ராவா திரவம் வந்து வருவோம் அப்ப மட்டும் இப்படி திரவம் அந்த திரவத்துக்குரிய படம் இந்த மாதிரி கீறினா தான் நீ இப்ப டீட்டா என்ன செய்யலாம்னு சொன்னா என்ன காணலாம் ஆறு மேக்சிமம் காணலாம் இப்ப பாத்திரத்தின் விட்டம் டி பாத்திரத்தின் விட்டம் டி இந்த மொத்த உயரம் என்னவா இருக்கும் 2h இந்த மொத்த உயரம் என்னவா இருக்க போது 2h இப்ப இந்த கோணம் தீட்டா இப்ப காவி முக்கோணி குதிரைக்கு அந்த விலையில ஆரம்புகள் எங்கால பக்கம் இருக்க போது இங்கால பக்கம் இருக்க போது அந்த ஆரம்புகள் மேக்சிமம் பிரமாணம் கீழ் நோக்கி இருக்க போது புவியீர்ப்பு ஆரம்புகள் ஜி ரெண்டு ஆரம்புகளுக்கும் விலையில் ஆரம்புகள் பிரமாணம் ஒன்று வரும் அந்த விலையில் ஆரம்புகளுக்கு செங்குத்தா தான் திரவமே பிரிஞ்சிருக்கு அப்படிதானே அப்ப இது டீட்டான்னு போட்டா இது 90 மைனஸ் டீட்டா இது டீட்டா அப்ப அதே மாதிரியே காய் முக்கோணி கீறுனா இது ஏ வரணும் இது ஜி வரணும் அப்ப tan டீட்டாவுக்கு ஆரம்புகளை வச்சு போட்டா அந்த ஆரம்புகளோட மேக்சிமம் பெருமானம் அதன் கீழ் புவியீர்ப்பு ஆரம்புகள் ஜி என்று வரும் அதே tan டீட்டாவுக்கு இந்த உயரத்தை வச்சு போட்டா என்ன வரும் 2h/d என்று போடலாம் பார் tan டீட்டாவுக்கு காய் முக்கோணியை போட்டா அந்த ஆரம்புகளோட மேக்சிமத்தின் கீழ் ஜி வரும் அதே உயரத்தை வச்சு போட்டா 2h/d என்று வரும் அப்ப அந்த நகர்த்தப்படக்கூடிய ஆரம்புகளோட மேக்சிமம் பெருமானம் எவ்வளவு வரும் ஆரம்புகளோட மேக்சிமம் பெருமானம் 2h/d அப்படியே ஜியை கொண்டே கொடுக்க இருக்கும் வெளியில போகாம இருக்கக்கூடிய மாதிரி நகர்த்தப்படக்கூடிய ஆரம்புகளுக்குரிய மேக்சிமம் பிரமாணம் 2h/d இன்டு ஜியா இருக்கு இந்த மாதிரி எல்லாம் செய்யலாம் கேள்வி நான் உதாரணத்துக்காக விளங்கப்படுத்தி விடுறேன் நாளைக்கு வரைக்கும் அந்த டியூட்ல வர கேள்வியில செய்து பார்த்துக்கணும் விரும்பியா இருந்தா நான் செய்ய இன்னும் ஈஸியா விளாங்க டியூட் போட்டுக்கிறேன் டெலிகிராம் குரூப்ல அந்த குரூப்ல இருக்கிற கேள்வியை செய்து பார்த்துட்டு வா நாளைக்கு வரை ரைட் இது சம்பந்தமான மிச்ச கேள்வி நாங்க நாளையாம் கிளாஸ்ல பார்ப்போம் நாளைக்கு வரைக்கும் டியூட்ல வர கேள்வியில செய்து பார்த்து கொண்டு வா டேய் திரவம் கொஞ்சம் வந்து வழங்கப்படுத்தினான் நாளைக்கு டியூட்ல வர கேள்வி பார்ப்போம்